அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. உச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நுழைகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை போன்று இரட்டைத்தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இடங்களில் ஒன்றான 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஏனென்றால் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க செவ்வாய். அதில் ஒன்றாக கருதக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது அவர் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே வேலை திறன் அதிகரிக்கும், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நவகிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மற்றும் முழு சுபகிரகமான குரு பகவான் ஆகிய 2 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை இருக்கிறது. இந்த கிரகநிலைகளை தவிர மற்றொரு கிரகம் சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் தான். செவ்வாய் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்து தனது பார்வையை பல இடங்களில் பதிக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கு மிக சாதுரியமாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே எதை செய்தாலும் யோசித்து மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் இந்த தருணத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதோடு மட்டுமல்லாது திடீரென ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை முன்யோசனையுடன் தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. குருவின் சுப பார்வையும் செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் எளிதில் கைகூடுவதோடு பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்துவதோடு எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி அபரிவிதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் அகந்தை வராமல் இந்த தருணத்தில் செயல்படுவதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைப்பதோடு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிலம் சம்பந்தப்பட்ட துறை எதுவாக இருந்தாலும் அதில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. ரியல் எஸ்டேட் துறை மற்றும் இந்த தருணத்தில் விவசாய துறையில் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களக்காரகரான செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சுய தொழில்
தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது. எடுத்த தீர்மானத்தை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு திறன் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். செயல்திறன் அதிகரிப்பதால் ஆற்றல் மேம்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் போலீஸ், இராணுவம், இன்ஜினியரிங், மெடிக்கல் மற்றும் டெக்னிக்கல் உள்ளிட்ட துறைகளில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உச்ச நிவர்த்தி பெற்றாலும் மிக வலுவான இடத்திற்குள் நுழைவது, கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவது என அனைத்துமே மங்களகாரகனின் அருளால் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. எனவே பெரும்பாலான தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை விட சுய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழிலில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழிலை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான நல்ல மாற்றம் உண்டு. மன வளர்ச்சியுடன் வலிமையுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். வெற்றிக்கான ரகசியங்களையும் பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் பல தடைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கல்வி உள்ளிட்டவற்றில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அவசரமில்லாமல் வெற்றிகரமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். லாபம் உயரும். நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதோடு புதிய திட்டங்களை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல பணிகளை செம்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக நட்பு ஒன்று உறவாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது மங்களகாரகனின் அருளால். எனவே சரியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு நன்மை, வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்ச பலம் இழப்பதால் சற்று சில விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். முன்கோபம் அதிகமாக வருவதற்கான சூழல் உண்டு. எனவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. மறைமுக தொல்லைகள் அதிகரிக்கலாம். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும் போது அதிலிருந்து விலகி செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பெரும்பாலான பயணங்களில் கூடுதல் கவனம் இருந்தால் நன்மை நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.